गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி. இன்னைக்கு பூர்வ பாத்ரபதா நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல சித்த யோகம் அமிர்த யோகம். இப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி பண்ணுவோம். இன்றைக்கி இது பரிந்தம் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம இந்த 16வது அத்தியாயத்தில் ஜெய விஜயாளுக்கு சனகாதிகள் கொடுத்த சாபத்தை கேட்டு சுவாமியானவர் நேர வந்தார். ஏன்னா சனகாதிகளுக்கு ஏற்பட்ட அபச்சாரத்தை பார்த்துவிட்டு
சுவாமி நேர வந்து அவள்கிட்ட சொன்னால், சாந்தோனம் பண்ணாள். இந்த மகரிஷிகளை, சனகாதிகளை சாந்தோனம் பண்ணி, உங்கள் மேல் தான் எனக்கு ஜாஸ்தி பிரியம், நீங்கள் செஞ்ச காரியம் கரெக்டு, நீங்கள் இவாளுக்கு சாபம் கொடுத்தது, இவா பண்ணினது காரியம், தப்பான காரியத்தை பண்ணியிருக்காள், உங்களை நிறுத்தியிருக்கார், வைகுண்டத்துக்குள்ளே வரப்படாதுன்னுட்டு, அப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி அவளை பிரியமான வார்த்தைகள்னால எவ்வளவு முக்கியம் நீங்கள்ங்கிறத சொன்னார். அதுக்கு பிரதிவச்சனம் ரிஷிகள் சொன்னால், நீங்கள் ரொம்ப எங்கள் மேலே பிரியத்தினால அப்படி சொல்கிறேன், ஆனால் எங்களுக்கு உங்கள் வைபவம் பூர்ணமாக தெரியும் அப்படின்னு அவள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணால். திருப்பி அந்த ஸ்லோகங்களை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போது இந்த 20வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே महापुराणे तृतीयस्कन्धे षोडशोऽध्यायः. यं वै विभूतिरुपयाति अनुवेलमन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणुः धन्यार्पिताङ्घ्रितुलसी न वदामधाम्नो लोकं मधुव्रतपतेरिव कामयाना. சனகாதிகள் பகவானை பார்த்து சொன்னாள், எந்த மகாலட்சுமியினுடைய சரணதூளின்னா இந்த மகாலட்சுமியினுடைய கால்களில் இருக்கப்பட்ட தூசி, அந்த தூசியை தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்காளாம் பக்தாளெல்லாம். ஏன்னா மகாலட்சுமியோட கட்டாட்சம் தங்களுக்கு ஏற்பட வேண்டும்ட்டு அந்த மகாலட்சுமியினுடைய பாத தூளியை எடுத்து தலையில் தரிச்சுக்கிறாள். அப்பேற்பட்ட வசத்தியான அந்த மகாலட்சுமி என்ன பண்ணுறாளாம், பக்தாளை அர்ச்சனை பண்ணி பகவானுடைய கால்களில் விழுந்திருக்கிற துளசி இருக்கே, அதை சுற்றி 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 அந்த வாசனையை சுற்றி சுற்றி வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு வரதே, தானும் அந்த மாதிரி ஒரு வண்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு அங்கே ஓடி வரலாம் பகவான்கிட்ட. அந்த பகவானுடைய சரணங்கள்கிட்ட அது சொல்கிறாள். எம் வை விபூதி உபயாத்யனுவேலமன்யை அர்த்தார்த்திபிஹி ஸ்வசிரசா திருதபாதரேணு. யார் அவள்லாம்? அர்த்தார்த்திபிஹி, தங்களுக்கு நல்ல சம்பத்து, நல்ல பொருள்கள், அர்த்தம் வேணுங்கிறதாக அதுக்கு மகாலட்சுமியை ஆராதிக்க வேண்டும் என்று பக்தாளெல்லாம் எந்த மகாலட்சுமியுடைய திருத பாதரேணு, அவள் காலில் இருக்கப்பட்ட பவுடர் தூசி இருக்கே, அதை தூக்கி தலையில் வச்சுருக்காளோ. ஸ்வசிரசா திருத பாதரேணு, அவள் காலில் இருக்கப்பட்ட தூசியை தூக்கி தங்களுடைய தலைகளில் வச்சுருக்காளாம் பக்தாள். ஏன்னா அர்த்தார்த்திபிகி, அந்த தங்களுக்கு நல்ல சம்பத்து வரணுங்கிறதுக்காக அப்படி அவளை போய் ஆசிரியக்கிறாள். ஆனால் அவள் என்ன பண்ணுறாள்? தன்யார்பிதாங்கிரி துளசி நவதா மதாம்னோ லோகம் மதுவிரதபதேரிவ காமயானா. மதுவிரதபதேரிவ, வண்டுகளுடைய நாயகன் த குயின் பி, அது எங்கே வருது? அது பகவானுடைய கால்களில் அர்ச்சிக்கப்பட்ட துளசி புஷ்பங்கள், இதில் இருக்கப்பட்ட மகரதங்களை ரசித்து அங்கே ஓடி வருது. அது மாதிரி தானும் அங்கே வரணும்னு அவள் வண்டுகள் மாதிரி பகவானுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, அந்த பாதம்ங்கிறதான தாமரையிலேருந்து மொச்சுன்னு இருக்காளாம். என்ன பாத சரண சேவை பண்ணிட்டு இருக்காள்னு அர்த்தம். அப்பேற்பட்டவர் இல்லையா நீங்கள் எங்களை சாந்தோனம் பண்ணி எங்களை உற்சாகிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்னமோ எங்களை பற்றி வசத்தியாக சொன்னேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் உங்கள் வைபவம் நாள். எம் வை விபூதி உபயாதி அனுவேல மன்யை அர்த்தார்த்திபிஹி ஸ்வசிரசா திருதபாதரேணு தன்யார்பிதாங்கிரி துளசி நவதாமதாம்னா லோகம் மதுவிரதபதேரிவ காமயானா. அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள், யஸ்தம் விவிக்த சரிதைஹி அனுவர்த்தமானாம் நாத்யாத்ரியத் பரமபாகவத பிரசங்கः சத்வம் த்விஜானு பத புண்ணிய ரஜः புனீதः ஸ்ரீவத்ஸலக்ஷ்ம கிமகா பகபாயனஸ்துவம். மகாலட்சுமி இப்படி உங்கள் சரணங்களில் சேவை பண்ணணும்னு உங்கள் சரணங்களில் இருக்கப்பட்ட துளசியை சுற்றி இருக்கப்பட்ட இந்த துளசியை சுற்றி இருக்கப்பட்ட வண்டு மாதிரி தானும் உங்கள் கால்களுக்கு அடியில் உட்கார்ந்துருக்காள். அப்படி இருந்து கூட நீங்கள் அவளை அலட்சியம் பண்ணிவிட்டு பக்தாள்கிட்ட பிரியத்தை காட்டுறேன் நீங்கள்
அவ்வளவு பிரியமாக நீங்கள் பக்தாள் மேலே இருக்கப்பட்டவர். நீங்கள் எங்களை சாந்த்வனம் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு பிராமண பாத தூளி இருக்கே, அதை நான் சிரசில் வச்சுருப்பேன்னு சொன்னேன் நீங்கள். ஏன்னா பூர்வத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள், என்னோட கால்கள்லேருந்து வர கங்கையை பரமேஸ்வரன் தலையில் வச்சுட்டுருக்கார், ஆனால் நான் பிராமணாளுடைய பாத தூளியை எடுத்து தலையில் வச்சுட்டுருக்கேன்னு இவாளை சாந்த்வனம் பண்ணி இவாளை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொன்னாள். அதை தெரிஞ்சின்ற சனகாதிகள் சொல்கிறாள், நீங்கள் பக்தாள்கிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சிருக்கிறவர், ஆகினால்தான் அந்த பிரியத்தின் காரணமாக நீங்கள் சொல்கிறேன் பிராமணோத்தமாளுடைய தூளியை தலையில் வச்சுட்டு பாத தூளியை எடுத்து தலையில் வச்சுருப்பேன்னு சொல்கிறேன். நீங்கள் எதனால் தெரியுமா உங்களுடைய மார்பில் ஸ்ரீவத்சத்தை தரிச்சுருக்கேள், அழகாக இருக்குங்கிறதுக்காக தரிச்சுருக்கேளே தவிர, அது என்ன ஸ்ரீவத்சம்ங்கிற மரு பகவானுடைய மார்பில் இருக்குது, பிரகாஷன் இருக்குது. அது எப்படி ஏற்பட்டதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்வாள். ஒரு தடவை பிருகு மகர்ஷி பகவான் அப்படி காலால் ஒரு உதச்சாராம் அவருடைய மார்பில். அது அந்த அடையாளம்தான் இந்த ஸ்ரீவத்சங்கிறதா சொல்கிறது உண்டு. ஆனால் இவர் சொல்கிறார், இந்த பக்தாளுடைய கால்கள் அவளை அவ்வளவு அனுகிரகம் பண்ணி அவள்கிட்ட அவ்வளோ பிரியத்தினாலேன்னு இல்லை, நீங்கள் அழகாக இருக்குங்கிறதுக்காக தரிச்சுட்டுருக்கேளே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுடைய வைபவம் எங்களுக்கு நன்னா புரியும் நாள். யஸ்தாம் விவிக்த சரிதை அனுவர்த்தமானாம் நாத்யாத்ரியத் பரமபாகவத பிரசங்கா சத்வம் த்விஜானுபத புண்ணியரஜ புனீதா ஸ்ரீவத்ஸலக்ஷ்ம கிமகா பகபாஜனஸ்துவம். ஏன்னா அந்த ஸ்ரீவத்சங்கிற மரு இருக்கே, அது பண்ண புண்ணியம் உங்கள் மார்பில் இது இருக்குது, நீங்கள் அதை தரிச்சுட்டு கேளுங்கிறாள். தர்மஸ்யதே பகவத ஸ்திரியுகஸ்திரிபிஸ்வைஹ பத்பிச்சராச்சரமிதம் த்விஜதேவதார்த்தம் நூனம் பிருதம் ததபிகாதி ரஜஸ்தமஸ்ச சத்வேன நோ வரதயா தனுவா நிரஸ்ய. திரியுகம்னா யுகனா ரெண்டு சேர்ந்துருந்ததுன்னா யுகன்னு சொல்கிறது. திரியுகனா 3 times 2 6. பகவான் 6 விஷயங்களை வச்சுருக்கிறதுனால தான் அவருக்கு பகவத் சப்தம் பொருந்தணும்னு பட்டதிரி சொல்லியிருக்காள். அப்படி இதை சொல்கிறாள், பகவதா திரியுகஸ்திரிபிஸ்வைஹி. அது மாத்திரம் இல்லை, 3 times 2 6 குணங்கள் பொருந்தியவர். ஷட்குண சம்பன்னகா, 6 குணங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பகவான்னு பேர். திரிபிஹி ஸ்வைஹி பத்பிஹி சராச்சரமிதம் த்விஜதேவதார்த்தம். 3 அடியினால இந்த லோகத்தையே இந்த விஸ்வம் பூராவையும் அளந்தவர் நீங்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் படைச்ச இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்துவம் ரஜஹா தமஹான்ட்டு. ஆனால் அதில் ரஜஸு தமசு இது ரெண்டும் அவ்வளவு நல்ல குணங்கள் இல்லை. இருந்தாலும் சத்துவம் ரஜஸு தமசு 3 குணங்களையும் படைச்ச நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்வேனோ வரதயா தனுவா நிரஸ்வ நூனம்பிருதம் ததபிகாதி ரஜஸ்தமஸ்ச. ரஜஹா தமஸ்ச அபிகாதி என்னத்தினால, சத்துவேன சத்துவகுணத்தினால பாக்கி 2 கெட்ட குணங்களான ரஜஸு தமசு இது ரெண்டையும் அபிகாதி, அதை அழிச்சுப்படுறீர்கள் நீங்கள். அதுக்குள்ள சக்தி உங்களுக்கு இருக்குது. அப்படி பண்ணி நீங்கள் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறீர்கள். சத்வேனோ நகா வரதயா தனுவா நிரஸ்ய. உங்களுடைய உடம்பு ரூபம் இருக்கே, அதனால் நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் நல்ல வரங்களை கொடுக்கிறீர்கள், அனுகிரகத்தை பண்ணுறீர்கள் நீங்கள்ங்கிறாள். தர்மஸ்யதே பகவத ஸ்திரியுகஸ்திரிபிஸ்வைஹி பத்பிச்சராச்சரமிதம் த்விஜதேவதார்த்தம். த்விஜ தேவதார்த்தம், தேவதைகள் பிராமணால் இவாளுடைய காரணத்தினால நீங்கள் இந்த 3 அண்ட சராச்சரம் 3 அளந்திருக்கேள் ஒரு தடவை. ஏன்னா வாமனாவதாரம் எடுத்து பண்ணியிருக்கார் சுவாமி. நூனம் பிருதம் ததபிகாதி ரஜஸ்தமஸ்ச சத்வேன நோ வரதயா தனுவா நிரஸ்ய. நத்வம் திஜோத்தமகுலம் யதிஹாத்மகோபம் கோப்தா விருஷः ஸ்வர்ஹணேன சசூன்ருதேன தர்ஹேவ நங்ஷ்யதி சிவஸ்தவ தேவபந்தா லோகோ கிரஹீஷ்யத் ரிஷபஸ்ய ஹி தத் பிரமாணம். நத்வம் திஜோத்தமகுலம் யதிஹாத்மகோபம்
கோப்தா விருஷः ஸ்வர்ஹணேன சசூன்ருதேன தர்ஹேவ நங்ஷ்யதி சிவஸ்தவ தேவ பந்தா லோகோ கிரகீஷ்யத் ரிஷபஸ்ய ஹி தத் பிரமாணம். நீங்கள் த்விஜோத்தம குலம், த்விஜகுலம் பிராமண குலம் இருக்கே, அதை நீங்கள் தான் ரட்சிக்கிறேன். கோப்தானா காப்பாற்றுறவர்னு அர்த்தம். அவர் தான் சுவாமி தான் பிராமண குலத்தை ரட்சிக்கிறாளாம். எப்படி ரட்சிக்கிறாள்? ஸ்வர்கணேன சு அர்ஹணேன. அவளை பகவானே பிராமணால மரியாதை கொடுத்து பூஜிக்கிறாள். சௌலபியமான வார்த்தைகள்னால அவளை அனுகிரகிக்கிறாள். கோப்தா விருஷः ஸ்வர்கணேன சசூன்ருதேன தர்ஹேவ நங்ஷ்யதி சிவः தவ தேவ பந்தா. தவ பந்தா சிவः, உங்களுடைய வழி இருக்கே அது மங்களகரமான வழி. அதனால் உங்களுடைய அத்தாரிட்டியில் தான் இந்த லோகமே ஒழுங்காக நடந்துன்னு வருது, ரட்சிச்சுன்னு வருது. அப்பேற்பட்டவர் நீங்கள். பகவான் தர்மத்தை ரட்சிக்கிறாள், தர்மத்தை ரட்சிக்கிறவாளை ரட்சிக்கிறாள். அதான் இங்கே சொல்கிறாள். நத்வம் த்விஜோத்தம குலம் யதிஹாத்மகோபம் கோப்தா விருஷः ஸ்வர்கணேன சசூன்ருதேன தர்ஹேவ நங்ஷ்யதி சிவத்தவ தேவ பந்தா லோகோ கிரகீஷ்யத் ரிஷபஸ்ய ஹி தத் பிரமாணம். அப்படி இருக்கத்தொண்டு தான் இந்த லோகம் சரியான முறையில் நடந்துன்னு வருதுன்னு சொன்னாள். தத்தேன பீட்டமிவ சத்வநிதேர் விதித்சோஹோ க்ஷேமம் ஜனாய நிஜ சக்திபிஹ உத்ருதாரே நைதாவதா த்ரயதிபதேஹ பத விஸ்வபர்த்துஹ தேஜக்ஷதம் தூ அவனதஸ்ய சதே வினோதஹ. நீங்கள் எங்களுக்கு பிரியமாகவும் வினயத்தோடும் பேசுறதுனால உங்களுடைய வைபவங்கள் துளி கூட குறைய போகிறதில்ல. நீங்கள் மிருதுவாகவும் இனிமையாகவும் அடக்கமாகவும் பேசுறதுனால நாங்கள் ஏமாந்துட மாட்டோம். உங்கள் வைபவம் எங்களுக்கு புரியுறது. ஏனென்றால் தத்தேன பீட்டமிவ சத்வநிதேர் விதித்சோஹோ, நீங்கள் தான் சத்வநிதி. எல்லா விதமான சத்துவ குணங்களுக்கு எல்லாத்துக்கும் யூ ஆர் தி ரிசர்வாயர், யூ ஆர் தி ரெபாசிட்டரி. இங்கே தான் வச்சுட்டுருக்கேள், நீங்கள் எல்லாத்தையும் தேக்கி வச்சுட்டுருக்கேள். க்ஷேமம் ஜனாய நிஜசக்திபிஹி உத்ருதாரே. இதை என்ன எப்படி உபயோகம் பண்ணுறேன் அதை உங்களுடைய பிரபாவத்தை? நல்ல மனுஷியால் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக சாதுக்களை ரட்சிக்கிறேன், அசாதுக்களை சிக்ஷிக்கிறேன். அதுக்காக வச்சுருக்கேள் இத்தனை சக்தியும். க்ஷேமம் ஜனாய நிஜசக்திபிஹி உத்ருதாரே நைதாவதா த்ரயதிபதேஹ பத விஸ்வபர்த்துஹ. விஸ்வபர்த்து இத்தனை விஸ்வத்தையும் படைச்சிவிட்டு, இந்த எங்களையெல்லாம் படைச்சிவிட்டு, இந்த ஜீவராசிகளெல்லாம் படைச்சிவிட்டு அத்தனையும் நீங்கள் ரட்சிக்கிறீள். விஸ்வபர்த்து, விஸ்வத்தை முழுக்க ரட்சிக்கப்பட்டவர் நீங்கள். தேஜ விஸ்வபர்த்து தேஜக்ஷதம் தூ அவனதஸ்ய சதே வினோதா. ஆகினால நீங்கள் வினயத்தோடு பேசி கீழ்ப்படிஞ்சு பேசினதுனால உங்கள் வைபவம் துளியும் குறையாதுங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறாள். தத்தேன பீட்டமிவ சத்வநிதேர் விதித்சோஹோ க்ஷேமம் ஜனாய நிஜ சக்திபிஹி உத்ருதாரே நைதாவதா த்ரயதிபதேஹ பத விஸ்வபர்த்துஹ தேஜக்ஷதம் தூ அவனதஸ்ய சதே வினோதः. யம் வானயோः தமம் அதீஷ பவான் விதத்தே விருத்திம் நு வா ததனுமன் மஹி நிர்வ்யலீகம். விருத்திம் நு வா ததனுமன் மஹி நிர்வ்யலீகம். அஸ்மாசு வா ய உசிதோ த்ரியதாம் சதண்டः ஏனாகசௌ வயம் அயுங்ஷ்மஹி கில்பிஷேண. யம் வானயோர் தமம் அதீஷ பவான் விதத்தே விருத்திம் நு வா ததனுமன்மயி நிர்வ்யலீகம். அஸ்மாசு வா ய உசிதோ த்ரியதாம் சதண்டः ஏனாகசௌ வயம் அயுங்ஷ்மஹி கில்பிஷேண. அப்போ சொன்னாலிவா, நாங்களும் தப்பு பண்ணிட்டோம், நாங்களும் பொறுக்காமல் இந்த ஜெய விஜயாலயங்களை தடுத்து நிறுத்தினாலுங்கிறதுனால
உடனே அவள் மேலே கோபப்பட்டு நாங்கள் அவளை பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளை சாபம் கொடுத்துட்டோம். அதனால் ஒரு கால் நாங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த 2 பேருக்கும், இந்த ஜெயவிஜயால் 2 பேருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கோ. இல்லை நாங்களே ஒரு கால் ரொம்ப பொறுமை இழந்து இவாளை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டுமே, அதுவே ஒரு தப்பாக இருந்ததுன்னா எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கோ. எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. யம் வை விபூதிருபயாதி அனுவேலமன்யைः யம் வை விபூதிருபயாத்யனுவேலமன்யைः யம் வை விபூதிருபயாத்யனுவேலமன்யைः அர்த்தார்த்திபிः ஸ்வசிரசா திருதபாதரேணுः அர்த்தார்த்திபிः ஸ்வசிரசா திருதபாதரேணுः அர்த்தார்த்திபிः ஸ்வசிரசா धृतपादरेणुः धन्यार्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नः धन्यार्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नः धन्यार्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नः लोकं मधुव्रतपतेरिव कामयाना लोकं मधुव्रतपतेरिव कामयाना लोकं मधुव्रतपतेरिव कामयाना यस्तां विविक्तचरितैः अनुवर्तमानां यस्तां विविक्तचरितैः अनुवर्तमानां यस्तां विविक्तचरितैः अनुवर्तमानां यस्तां विविक्तचरितैरनुवर्तमानां नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः सत्वं द्विजानुपथपुण्यरजः पुनीतः सत्वं द्विजानुपथपुण्यरजः पुनीतः सत्वं द्विजानुपथपुण्यरजः पुनीतः श्रीवत्सलक्ष्मकिमगा भगभाजनस्त्वं श्रीवत्सलक्ष्मकिमगा भगभाजनस्त्वं श्रीवत्सलक्ष्मकिमगा भगभाजनस्त्वं धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिस्वैः धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिस्वैः धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिस्वैः पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था तर्ह्येव नङ्क्ष्यति शिवः तव देवपन्था लोको ग्रहीष्यत् ऋषभस्य हि तत्प्रमाणम् लोको ग्रहीष्यत् ऋषभस्य हि तत्प्रमाणम् लोको गृहीष्यद् ऋषभस्य हि तत्प्रमाणम्
தத்தேன பீஷ்டமிவ சத்வநிதேர்விதித்சோः தத்தேன பீஷ்டமிவ சத்வநிதேர்விதித்சோः தத்தேன பீஷ்டமிவ சத்வநிதேர்விதித்சோः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः निहितावता त्रयधिपतेः बत विश्वभर्तुः निहितावता त्रयधिपतेः बत विश्वभक्तुः निहितावता त्रयधिपतेः बत विश्वभक्तुः तेजक्षतं तु अवनतस्य सते विनोदः तेजक्षतं त्ववनतस्य सते विनोदः तेजक्षतं त्ववनतस्य सते विनोदः यं वानयोर्दममधीश भवान् विधत्ते यं वानयोः दममधीश भवान् विधत्ते यं वा अनयोः दममधीश भवान् विधत्ते वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकं वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकं वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वा य उचितो ध्रियतां स दण्डः अस्मासु वा य उचितो ध्रियतां स दण्डः अस्मासु वा य उचितो ध्रियतां स दण्डः येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण येनागसौ वयम् अमुङ्क्ष्महि किल्बिषेण. இப்போ பகவான் பேச ஆரம்பித்தால் இவா சொன்னத்தை கேட்டுவிட்டு இப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி சனகாதிகள் சொன்னோடனே பகவான் திருப்பி அவள்கிட்ட பேச ஆரம்பித்தாள். அப்போ சொன்னாள், நீங்கள் உங்கள் வாயிலேருந்து இந்த இந்த ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்தா கூட அதுவும் என் பிரேரணையினால் தான் வந்திருக்கு. உங்கள் வாய்க்குள்ளே பூந்து நான் அப்படி சொல்ல வச்சேன். அதுவும் என்னுடைய அனுகிரகத்தினால் தான் ஏற்பட்டது இந்த பனிஷ்மெண்ட் அவளுக்கு என்று சொன்னாள். ஸ்ரீ பகவானுவாச்ச ஏதௌ சுரேதரகதிம் प्रतिपद्य सद्यः संरम्भ संभृत समाध्यनुबद्धयोगौ भूयस्सकाशम् उपयास्यत आशुयो वः शापो मयैव निमितः तदवेत विप्राः शापो मयैव निमितः मया एव शापो निमितः. நீங்கள் இவா ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்தேள், பூலோகத்தில் போய் ராட்சசாலா அசுராளாக இருக்கணும்னு சாபம் கொடுத்துருக்கேள். ஆனால் அது என்னால் கொடுக்கப்பட்ட சாபம் உங்கள் வாயால் வந்தது. ஆனால் நான் அவளுக்கு அந்த சிக்ஷையை கொடுத்தது நான் தான் சொன்னாள். மயா ஏவன் நாள் நிமித்தா நாள், என்னால் நியமிக்கப்பட்டதை உங்கள் வாக்குனால் நீங்கள் சொல்லியிருக்கேள். ஏன்னா பகவான் தான் அந்த பிரவிஷ்ய எல்லாருடைய உள்ளுக்குள்ளேயும் பூந்து பேச வைக்கிறாள். நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கிறோம், அப்படி இல்லைங்கிறாள். பகவான் வாச்ச ஏதௌ சுரேதரகதிம் பிரதிபத்ய சத்யः சம்ரம்ப சம்பிருத சமாத்யனுபத்த யோகௌ. அவா ரெண்டு பேரும் அசுர குலத்தில் பிறந்து அங்கே கோபத்தினால இருந்தாலும் என்னையே சதா நினச்சிட்டு இருக்க முடியாது. நாம் சாபம் கொடுத்ததுனால ஏற்பட போகிறது. பூயஸ் சகாசம் உபயாசியத ஆசுயோவக ஆசுயோவக. இவர் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு போய் 3 ஜென்மாக்கள் எடுத்த அப்புறம் சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவாள் என்கிட்ட. அப்படி தான் நான் சாபம் உங்கள் வாயால் கொடுக்க வச்சுருக்கேன். அது என்னுடைய காரணம், என்னுடைய நிமித்தம் தான் நாள், என்னுடைய நிமித்தத்தினால்தான் அப்படி வந்திருக்குன்னாள். ஷாப்போ மயைவ நிமித்தா ததவே தவிப்ராக. இவ்வாறாக பகவான் அவள் 4 பேருக்கும் பதில் சொன்னாள். பிரம்மா சொன்னாள், இப்போது அததே முனையோ திருஷ்ட்வா நயனானந்த போஜனம் வைகுண்டம் தததிஷ்டானம் விகுண்டஞ்ச ஸ்வயம் பிரபம். இவ்வாறாக அந்த சனகாதிகள் வைகுண்டாதிபதியான விகுண்டனான பகவான், சுவாமிக்கு விகுண்டன்னு பேர், விகுண்டனான பகவான் வைகுண்டத்தில் இருக்கப்பட்டவாளை பார்த்துவிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆனந்திச்சாள்.
ஆனந்திச்சு வைகுண்டத்தை விட்டு திருப்பி அவா அங்கே விட்டு கிளம்பினாள். பகவந்தம் பரிக்கிரமிய பிரணிபத்யானுமான்ய ச பிரதிஜக்மு பிரமுதிதாக சம்சந்தோ வைஷ்ணவீம் ஸ்ரீயம். பகவானுடைய வைஷ்ணவீம் ஸ்ரீயம், விஷ்ணு லோகத்தில் இருக்கப்பட்ட ஆப்புலன்சஸ் ஸ்ரீயம், அந்த சமுர்த்தியை பார்த்து கண்ணால் பார்த்து ஆனந்திச்சு பிரணிபத்திய நமஸ்காரம் பண்ணி பகவானை நமஸ்காரம் பண்ணி பரிக்கிரமிய பகவானை பிரதட்சணம் பண்ணி பகவந்தம் பரிக்கிரமிய பிரணிபத்தியானுமான்யச்ச அனுமான்யச்ச பகவானால் அனுகிரகிக்கப்பட்டு அவரை நன்னா புரிஞ்சுது, அவருடைய வைபவத்தை நன்னா புரிஞ்சுது. பிரதிஜக்மு பிரமுதிதாக திருப்பியும் பிரம்மலோகத்துக்கு வந்து சேர்ந்தாள். பிரதிஜக்மு பிரமுதிதாக சம்சந்தோ வைஷ்ணவீம் ஸ்ரீயம். பகவானுடைய விஷ்ணு லோகத்தில் வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட வைபவத்தை கண்ணால் ஆனந்திச்சு பார்த்துட்டு திருப்பியும் பிரம்மலோகத்துக்கு வந்து சேர்ந்தாள். பகவான் அனுகாவாக யாத்தம் மா பிரைட்டமஸ்துஷம் பிரம்மதேஜா சமர்த்தோபி ஹந்தும் நேச்சே மதம் துமே. சனகாதிகள் எல்லாம் 4 பேரும் கிளம்பினாள். அப்பொழுது பகவான் திருப்பி சொன்னாள், இந்த 2 விஜயாளால் 2 பேரையும் பார்த்துவிட்டு சொன்னாள், பகவான் அனுகாவாக. ஆகனா சொன்னார் அர்த்தம். பகவான் சொன்னாள், யாத்தம்மா பைஷ்டமஸ்துஷம் பிரம்மதேஜா சமர்த்தோபி ஹந்தும் நேச்சே மதம் துமே. இந்த பிராமண சாபம் இருக்கே, அவள் கொடுத்த சாபத்தை நான் அழிக்கிறது எனக்கு சக்தி இருந்தால் கூட நான் அந்த சாபத்தை அழிக்க போகிறதில்லை. உங்களுக்கு அந்த சாபம் கொடுத்தது சரி. ஆகினாலே நீங்கள் உடனே இங்கே விட்டு கிளம்பி பூலோகத்துக்கு போகணும்னு ஆர்டர் போட்டார் சுவாமி அவளை அனுகிரகம் பண்ணி. ஆனால் பயப்படாதீங்க நாள், மா பீஷ்டம் நாள். மா பீஷ்டம்னா பயப்பட வேண்டாம், திரும்பி நீ எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவே, இங்கதான் அனுகிரகம் பண்ணாள். பகவான் அனுகாவாக யாத்தம் மா பைஷ்டம் அஸ்துஷம். அஸ்துஷம் நாள் உங்களுக்கு மங்களங்கள் உண்டாக போகிறது. நீங்கள் பூலோகத்தில் போய் அசுராளாக இருந்து 3 ஜென்மாக்கள் எடுத்து கஷ்டப்பட்டு திருப்பியும் என்னோட அனுகிரகத்தினால திரும்பி தான் வரப்போகிறேன். அவர் கொடுத்த சாபத்தை நான் நீக்க போகிறதில்ல, நீங்கள் போத்தான் வேணும்னாள். பிரம்மதேஜா சமத்தோபி ஹந்தும் நேச்சே மதம் துமே சொல்லி அவளை வெளியில் போய் சொன்னாள் வைகுண்டத்தை விட்டு. ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா க்ருதயா யதா புராபவாரிதாத்வாரி விஷந்தி மையுபாரதே. அப்போ எதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவா ஜெய விஜயாள் எப்படி சனகாதிகளை தடுத்தாளோ அப்படி ஒரு தடவை மகாலட்சுமியும் முன்னாடியே தடுத்திருக்காள். ஆனால் அம்மா வல்லவா அவள் சாபம் கொடுக்கல, பொறுத்துன்னு இருந்திருக்காள். அதை ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறாள் பகவான் இங்கே. ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா க்ருத்தயாயதா. முன்னாடியே இந்த லக்ஷ்மினாலே எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு தடவை லக்ஷ்மி இப்படி வெளியில் போயிட்டு திரும்பி வைகுண்டத்துக்கு வர சமயத்தில் அவளையும் அப்படி தான் நிறுத்திருக்கேள். நீங்கள் செக்யூரிட்டி அவ்வளோ பலமாக இருந்திருக்குன்னு ஆச்சு. இப்போ எல்லாரையும் செக்யூரிட்டி போடுறான் பாருங்க ஏர்ப்ளேனில். அப்படி அங்கே பேடு பண்ணியிருக்காள், எல்லாரையும் யார் உள்ளேயும் நுழையப்படாதுன்ட்டு. இப்படி மகாலட்சுமியை ஒரு தடவை நிறுத்தினோடனே அவள் ரொம்ப கோபத்தோடு சொல்லியிருக்காளாம், இவாளுக்கு திருப்பி சனகாதிகள் மூலமாக இப்படி போகிறதுங்கிறது எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காள். புராபமாரிதா துவாரி விஷந்தி மயி உபாரதே. நான் வைகுண்டத்தில் அப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதே, லக்ஷ்மியானவள் திரும்பி வர சமயத்தில் நீங்கள் பக்தாளெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு அவள் திரும்பி வைகுண்டத்துக்கு வர சமயத்தில் அவளையும் ஒரு தடவை நீங்கள்லாம் நிறுத்தி சிரமம் கொடுத்துருக்கேள். அப்போவே சொல்லியிருக்காள் இவள், இந்த மாதிரி உங்களுக்கு போகிறது சாபம் போகிறதுன்னுட்டு இன்னும் ஞாபகப்படுத்தின்னு இருக்காள் சுவாமி. ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா க்ருத்தயா யதா புராபவாரிதா துவாரி விஷந்தி மய்யுபாரதே. மயி சம்ரம்பயோகேன நிஸ்தீர்ய பிரம்மஹேளனம் பிரத்யேஷ்யதம் நிகாசம் மே காலேனால்பீயசா புனः. மயி சம்ரம்பயோகேன நிஸ்தீர்ய பிரம்மஹேளனம். நீங்கள் பூலோகத்தில் போய் உங்களுக்கு கோபம் வரும், என் மேலேயே கோபம் வரும், அதுவே ஒரு யோகம் நாள்.
சம்ரம்பயோகேன, கோபத்தினாலேயே நீங்கள் யோகியாக இருப்பீர்கள். என்ன கோபத்தில் என்ன யோகம்னா, பகவானை நினச்சி கம்சன் பயந்துட்டே இருந்தான். இந்த பயத்தில் என்ன ஆகுது, சுவாமியை எப்போதும் ஞாபகப்படுத்தினே இருக்கான். சுவாமினால் அவனுக்கு மரணம்னொன்னே சுவாமியை நினச்சிட்டே இருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணா, எப்போ கிருஷ்ணர் வரப்போறா, எப்போ கிருஷ்ணர் வரப்போறான்ட்டு அதுவே தியானமாயிடுறது. அதனால் மை சம்ரம் பயோகே, என்ன என் மேலே உங்களுக்கு கோபம் ஏற்பட்டு என்னையே நீங்கள் நினச்சின்னு என்னை விரோதிச்சுட்டு இருப்பேன். அப்போ என் ஞாபகமாகவே இருந்து அதுவே யோகம் நாள். மை சம்ரம் பயோகே என்ன நிஸ்தீரிய பிரம்மஹேலனம், ஆகினாலேயே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பிராமண சாபம் இருக்கே பிரம்மஹேலனம், அதில் இந்த உங்களுக்கு நிஸ்தீரிய விமோச்சனம் ஏற்பட போகிறது நாள். பிரத்யேஷ்யதம் நிகாஷம் மே காலேன அல்பீயசா புனः, அல்பீயசா காலேன புனः, நீங்கள் திரும்பி நீங்கள் வரப்போகிறேன், நீங்கள் எங்கிட்டே திரும்பி வந்துடுவேன்னா. பிரத்யேஷ்யதம் நீங்கள் திரும்பி வருவேள் நாள், சீக்கிரமாகவே நீங்கள் திரும்பி வந்துடுவேள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாள். துவாஸ்தாவாதிஷ்ய பகவான் விமான ஸ்ரேணிபூஷணம் சர்வாதிசயா லக்ஷ்மியா ஜுஷ்டம் ஸ்வம் திஷ்யமாவிஷத்து. அப்போது வைகுண்டத்துக்கு திரும்பி பகவான் உள்ளே நுழைஞ்சாராம். எப்பேற்பட்ட வைகுண்டம் நாள், அங்கே எல்லாரும் காரில் போக மாட்டாளாம், ப்ரைவேட் பிளேன் ப்ரைவேட் ஜெட்டில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாளாம். அப்பேற்பட்ட ஊர் வைகுண்டம், அதை சொல்கிறாள் இங்கே. சர்வாதிசயா லக்ஷ்மியா ஜுஷ்டம் ஸ்வம் திஷ்யமாவிஷத்து. அங்கே எப்படி விமான ஸ்ரேணி பூஷணம், ஜனங்கள் எல்லாம் விமானத்தில் ப்ரைவேட் ஜெட்டில் போயின்னு இருப்பாளாம். அப்பேற்பட்ட வைகுண்டம், அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாலாம். துவாஸ்தாவாதிஷ்ய பகவான் துவாஸ்தௌ, இப்படி துவாரத்தில் துவாரபாலகாலான இந்த 2 பேர் ஜெயாவதியாள், அவளுக்கு இந்த மாதிரி ஆதேசத்தை பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த மாதிரி திரும்பி பூலோகத்துக்கு குயிக்காக போகணும்னு சொல்லிவிட்டு பகவான் திரும்பி வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தாள் நாள். துவாஸ்தாவாதிஷ்ய பகவான் விமான ஸ்ரேணிபூஷணம் சர்வாதிசயா லக்ஷ்மியா ஜுஷ்டம் ஸ்வம் திஷ்யமாவிஷத். தௌ து கீர்வாண ரிஷபௌ துஸ்தராத் ஹரிலோகதः ஹதஸ்ரீயௌ பிரம்மசாபாத் அபூதம் விகதஸ்மயௌ. இந்த 2 பேருக்கும் முகத்தில் இருக்கப்பட்ட சிரிப்பு புன்சிரிப்பு போச்சு. ஏன்னா இப்படி ஒரு சாப்பம் ஏற்பட்டோடனே அவளுக்கு மூஞ்சியில் கோபம் வர ஆரம்பிச்சுது, குணம் மாறித்து. அவள் வைகுண்டத்தை விட்டு அவள் 2 பேரும் 2 துவாரபாலகால் 2 பேரும் அவளுடைய தேஜஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. தேஜஸ்லாம் குறைஞ்சி வைகுண்டத்தை விட்டு கீழே விழுந்தாள் அவள் 2 பேரும். தோத்து கீர்வாண ரிஷபௌ துஸ்தராத் ஹரிலோகதः ஹதஸ்ரீயோ பிரம்மசாபாத் அபூதம் விகதஸ்மயௌ ததா விகுண்டதிஷணாத் தயோர்நிபதமானயோः ஆஹாகாரோ மகானாசீத் விமானாக்ரியேஷு புத்திரகாः. அப்பொழுது பாக்கி இருக்கப்பட்ட தேவதைகள்லாம் அதை பார்த்து ஆன்னு ஒரேடியே ஆஹா சப்தம் போட ஆரம்பித்தாலாம். அடடா, எப்பேற்பட்ட 2 பேர், ஜெய விஜயாள் பகவத் பார்ஷதாள், பகவான்கிட்டயே இருக்கப்பட்டவாள். அவள் கீழே விழுந்தாளே. ஏன்னா ஒரு தப்பு பண்ணினா உடனே மினிஸ்ட்ரியை விட்டு நீக்கிறான். ஏன்னா ஒரு தப்பு பண்ணால் போருமே, பெரிய தப்பு. உடனே அவனுக்கு முன்னாடி கார் ஷேப் லைட்டை போட்டுன்னு போகும். அதுக்கப்புறம் ஏது ஷேப்பாகுது, பச்சையாகுது, அப்புறம் ஜெயிலில் போய் உட்கார வேண்டியதான். அப்படி தப்பு பண்ணினா அவளுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டார் சுவாமி. அதை பார்த்து ஆஹா நாளாம் தேவதைகள்லாம், எப்பேற்பட்டவா, எப்போதும் பகவான் பக்கத்துலேயே இருக்கப்பட்டவாளாச்சே. அவள் ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தா என்ன, ஒரு தப்பு பண்ணினா உடனே ஜெயிலில் போய் உட்கார வேண்டியது. ததா விகுண்ட திஷணாத் தயோர் நிபதமானயோ ஹாஹாகாரோ மகானாசீத் விமானாக்ரியேஷு புத்திரகாக. இப்படி அவா ஏரோப்ளைனில் உட்காந்துருந்தவாள்னா, வைகுண்டத்தில் ப்ரைவேட் ஜெட்டில் இருந்தவாள்லாம் பார்த்துட்டா. நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஜெட்டில் போகணும், நாளைக்கு கீழே விழுந்தாலும் வாழலாம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டாள் அவள். தாவே வகி அதுனா பிராப்தௌ பார்ஷத பிரவரௌ ஹரேஹே திதே ஜடர நிர்விஷ்டம் காஷ்யபம் தேஜ உல்பணம்.
பிரம்மா மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாள், இந்த 2 துவாரபாலகால் ஜெய விஜயால் 2 பேரும் என்ன ஆச்சுன்னாள், பகவானால் சாபம் அடைஞ்சதுனால அவா 2 பேரும் இந்த திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே பூந்துண்டாள். எந்த காஷ்யப மகர்ஷி திதிக்கு கர்ப்பத்தை கொடுத்தாளோ, ஏன்னா ஒரு சரியான சந்தர்ப்பம் இல்லாமல் சந்தியா கால வேளையிலே அவளுக்கு கர்ப்பம் உண்டாச்சு. அந்த அந்த பாப்பத்தினால இந்த துவாரபாலகால் 2 பேரும் இந்த திதியினுடைய கர்ப்பத்தில் நுழைஞ்சாள். அவளுடைய ஜடனம், அவளுடைய வயத்தில் குழந்தைகளாக நுழைஞ்சாளாம். தாவேவகி அதுனா பிராப்தௌ பார்ஷத பிரவரௌ ஹரேஹே திதேஹே ஜடர நிர்விஷ்டம் காஷ்யபம் தேஜ உல்பணம். பராக்கிரமம் பொருந்திய தேஜஸோடு கூட அந்த கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சாலாம், திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே. என்ன அவளால் தேவதைகளுக்கெல்லாம் கெடுதல் ஏற்பட போகிறது, அசுராளா பிறக்க போகிறாள். அதனால் தயோஹோ அசுரையோரத்ய தேஜசா யமயோர் ஹிவஹா ஆக்ஷிப்தம் தேஜ ஏதர்ஹி பகவான் தத்விதித்சதி. அப்போது எல்லா தேவதைகளுக்கும் இந்த திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே இந்த 2 பேரும் பிறந்து 2 பேரும் ட்வின்ஸ், அவள் திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே தயோஹோ அசுரையோர் அத்ய தேஜசா யமயோர் ஹிவஹா. வஹான்னா தேவதைகள், பிரம்மலோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை தேவதைகளுக்கும் அவளுடைய பவரும் மங்க ஆரம்பிச்சுது. என்னத்தினால மங்கித்துனாள், இப்படி இந்த ஜெயவிஜயாளுங்கிற 2 அசுராள் திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காள், அவளால் நீங்கள்லாம் சிரமப்பட போகிறேள், தேவதைகளுக்கெல்லாம் சிரமம் ஏற்பட போகிறது. அதனால்தான் தேஜஸ் மங்கி இருக்குங்கிறதா பிரம்மா எடுத்து சொன்னாள். விஸ்வஸ்ய ஸ்திதிலயோத்பவ ஹேதுராத்யோ யோகேஸ்வரைஹி அபி துரத்யய யோகமாயः க்ஷேமம் விதாஸ்யதி சனோ பகவான் ஸ்யதீஷः தத்ராஸ்மதீய விமர்சேன கியானிஹார்த்தா. அப்போ பிரம்மா சொன்னாள், கவலைப்படாதீங்கோ, எந்த பகவான் இந்த 2 அசுராலையும் திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போற செஞ்சு அவள்னால தேவதைகளுக்கெல்லாம் ஹானி ஏற்பட போகிறது, எல்லாரையும் கஷ்டப்படுத்த போகிறாள் இந்த 2 அசுராலும் பிறந்தோடனே. அப்படி பகவான் ஆனால் கூட நமக்கு விமோச்சனம், இந்த கஷ்டங்கள்லேருந்து விமோச்சனமும் அதே ஹரி, அதே பகவான் தான் கொடுக்க போகிறாள்னாள். விஸ்வஸ்ய ஸ்திதி லயோத்பவ ஹேதுராத்யா. எந்த பகவான் இந்த விஸ்வத்தை படைச்சு அதனுடைய ஸ்திதி, அதனுடைய மெயின்டெனன்ஸு, அதனுடைய அழிப்பு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அப்படி இருக்கப்பட்ட அந்த யோகேஸ்வரனான பகவான் இருக்காரே, அவர் யோகேஸ்வரைஹி அப்பி துரத்யய யோகமாயா. அவருடைய யோகமாயை யாராலையும் டிசைஃபர் பண்ணி புரிஞ்சிக்க முடியாது. ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் என்னத்தினால பண்ணாமல் இருக்கார், ஒன்றும் நமக்கு புரியாது. ஏன்னா அப்படி புரிஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சுடும். அப்படி கிடையாது. ஏன்னா பகவானுடைய இந்த மாயையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம்னாள். யார், பிரம்மாவே சொல்கிறாள். இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? அதனால் தேவதைகள்கிட்ட சொன்னால் கவலைப்படாதீங்கன்னாள். க்ஷேமம் விதாஸ்யதி. ஆனால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நிவாரணமும் உண்டுனார். அதுவும் அதே பகவான் தான் பண்ண போகிறாள். சனஹ பகவான் ஸ்ரீதீஷா. ஸ்ரீதீஷா 3 லோகத்துக்கும் அதிபதியான அந்த பகவான் இருக்காரே, அவர் தான் நம்மளெல்லாம் கொடுக்க போகிறார், காப்பாற்ற போகிறார், க்ஷேமத்தை கொடுக்க போகிறார். தத்ராஸ்மதீய விமர்சேன கியானிஹார்த்தா. ஆகினால இதை பற்றி கவலைப்பட்டு இந்த சப்ஜெக்டை பற்றி வந்து கொடுத்தே பகவான் இப்படி பண்ணிவிட்டாரே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு காரியம் இல்லை. ஏன்னா எந்த பகவான் இந்த அசுராலை படைக்க போகிறாளோ அவளையும் நிகிரகம் பண்ணி உள்ளே இழுத்துனோட போகிறா, திருப்பி நமக்கு க்ஷேமம் வரப்போகிறதுங்கிறதா அனுகிரகம் பண்ணால் பிரம்மா தேவதைகள், பயந்துட்டு இருந்த தேவதைகளுக்கு என்று சொல்லி இந்த அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஏதௌ சுரேதரகதிம் பிரதிபத்ய சத்யः ஏதௌ சுரேதரகதிம் பிரதிபத்ய சத்யः ஏதௌ சுரேதரகதிம் பிரதிபத்ய சத்யः சம்ரம்ப சம்பிருத சமாத்யனுவத் அனுபத்தயோகௌ சம்ரம்ப சம்பிருத சமாதி அனுபத்தயோகௌ சம்ரம்ப சம்பிருத சமாத்யனுபத்தயோகௌ பூயः சகாசம் உபயாஸ்யத ஆசுயோவஹ பூயः சகாசம் உபயாஸ்யத ஆசுயோவஹ
भूयः सकाशम् उपयास्यत आशुयो वः शापो मयैव निमितः तदवेत विप्राः शापो मयैव निमितः तदवेत विप्राः शापो मयैव निमितः तदवेत विप्राः ब्रह्मोवाच अथ ते मुनयो दृष्ट्वा अथ ते मुनयो दृष्ट्वा अथ ते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनं 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 वैकुण्ठं तदधिष्ठानं वैकुण्ठं तदधिष्ठानं वैकुण्ठं तदधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रभं विकुण्ठं च स्वयं प्रभं विकुण्ठं च स्वयं प्रभं भगवन्तं परिक्रम्य भगवन्तं परिक्रम्य भगवन्तं परिक्रम्य प्रणिपत्यानुमान्य च प्रणिपत्यानुमान्य च प्रणिपत्य अनुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः प्रतिजग्मुः प्रमुदिताः प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियं शंसन्तो वैष्णवीं श्रियं शंसन्तो वैष्णवीं श्रियं भगवान् अनुगावाह भगवान् अनुगावाह भगवान् अनुगावाह यातं मा भैष्टमस्तुषं यातं मा भैष्टमस्तुषं यातं मा भैष्टमस्तुषं ब्रह्मतेजः समर्थोऽपि ब्रह्मतेजः समर्थोऽपि ब्रह्मतेजः समर्थोऽपि हन्तुं नेच्छे मतं तुमे हन्तुं नेच्छे मतं तुमे हन्तुं नेच्छे मतं तुमे एतत्पुरैव निर्दिष्टम् एतत्पुरैव निर्दिष्टम् एतत्पुरैव निर्दिष्टम् रमया क्रुद्धया यदा रमया क्रुद्धया यदा रमया क्रुद्धया यदा पुरापवारिता द्वारी पुरापवारिता द्वारी पुरापवारिता द्वारी विशन्ति मय्युपारते विशन्ति मय्युपारते विशन्ति मय्युपारते मयि संरम्भयोगेन मयि संरम्भयोगेन मयि संरम्भयोगेन निस्तीर्य ब्रह्महेलनं निस्तीर्य ब्रह्महेलनं निस्तीर्य ब्रह्महेलनं प्रत्येष्यतं निकाशं मे प्रत्येष्यतं निकाशं मे प्रत्येष्यतं निकाशं मे कालेनाल्पीयसा पुनः कालेनाल्पीयसा पुनः कालेनाल्पीयसा पुनः द्वास्थौ आदिश्य भगवान् द्वास्थौ आदिश्य भगवान् द्वास्थावादिश्य भगवान् द्वास्थावादिश्य भगवान् विमानश्रेणिभूषणं 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 सर्वातिशयया लक्ष्म्या सर्वातिशयया लक्ष्म्या सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् तौ तु गीर्वाणऋषभौ तौ तु गीर्वाणऋषभौ तौ तु गीर्वाणऋषभौ दुस्तरात् हरिलोकतः दुस्तरात् हरिलोकतः दुस्तरान् हरिलोकतः हतश्रियौ ब्रह्मशापात् हतश्रियौ ब्रह्मशापात् हतश्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ अभूतां विगतस्मयौ अभूतां विगतस्मयौ तदा विकुण्ठधिषणात्
तदा विकुण्ठधिषणात् तयोर्निपतमानयोः हाहाकारो महानासीत् विमानाग्र्येषु पुत्रकाः तावेव ह्यधुना प्राप्तौ पार्षदप्रवरौ हरेः दितेर्जठरनिर्विष्टं काश्यपं तेज उल्बणम् तयोरसुरयोरद्य तेजसा यमयोर्हिवः आक्षिप्तं तेजयेतर्हि भगवांस्तद्विधित्सति विश्वस्य यः स्थितिलयोद्भवहेतुराद्यः योगेश्वरैरपि दुरत्यययोगमायः क्षेमं विधास्यति स नो भगवांस्त्यधीशः तत्रास्मदीयविमृशेन कियानिहार्थः श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षोडशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे षोडशोऽध्यायः श्रीहरये नमः. ब्रह्मोवाच इति तद्गृणतां तेषां मुनीनां योगधर्मिणां प्रतिनन्द्य जगादेदं विकुण्ठनिलयो विभुः. श्रीभगवानुवाच एतौ तौ पार्षदौ मह्यं जयो विजय एव च कदर्थीकृत्य मां यद्वो बह्वक्रातामतिक्रमम् यस्त्वेतयोर्धृतो दण्डः भवद्भिः मामनुव्रतैः स एवानुमतोऽस्माभिः मुनयो देवहेलनात्. तद्वः प्रसादयाम्यद्य ब्रह्मदैवं परं हि मे तद्धीत्यात्मकृतं मन्ये यत्स्वपुंभिरसत्कृताः यन्नामानि च गृह्णाति लोको भृत्ये कृतागसी सोऽसाधुवादः तत्कीर्तिं हन्ति त्वचमिवामयः. यस्यामृत अमलयशः श्रवणावगाहः सद्यः पुनाति जगदाश्वपचाद् विकुण्ठः सोऽहं भवद्भ्य उपलब्धसुतीर्थकीर्तिः
छिन्द्यां स्वबाहुमपि वः प्रतिकूलवृत्तिं यत्सेवया चरणपद्मपवित्ररेणुं सद्यक्षताखिलमलं प्रतिलब्धशीलं न श्रीः विरक्तमपि मां विजहाति यस्याः प्रेक्षाळवार्थ इतरे नियमान् वहन्ति नाहं तथाद्वि यजमानहविर्विताने च्योतद्घृतप्लुतमदन् कुतभुङ्मुखेन यद्ब्राह्मणस्य मुखतः चरतोऽनुघासं तुष्टस्य मय्यवहितैः निजकर्मपाकैः येषां बिभर्मी अहम् अखण्डविकुण्डयोग मायाविभूतिरमलाङ्घ्रि रजकिरीटैः विप्रांस्तुको न विषहेत यदर्हणम्भः सद्यः पुनाति सहचन्द्रललामलोकान् ये मे तनूः द्विजवरान् दुगतीर्मदीया भूतान्यलब्धशरणानि न भेदबुद्ध्या द्रक्ष्यन्ति अघक्षतदृशो हि अहिमन्यवत्तान् गृध्रारुषा मम कुशन्ति अधिदण्डनेतुः ये ब्राह्मणान् मैधिया क्षिपतोर्चयन्तः तुष्यधृतः स्मित सुधोक्षितपद्मवक्त्राः वाण्यानुरागकलयात्मजवत् गृह्णन्तः सम्बोधयन्ति अहम् इवाहमुपाकृतस्तैः तन्मे स्वभक्तुः अवसायमलक्ष्यमाणौ युष्मद्व्यतिक्रमगतिं प्रतिपद्य सद्यः भूयो ममान्तिकमितां तदनुग्रहो मे यत्कल्पतामचिरतो भृतयोर्निवासः ब्रह्मोवाच अथ तस्योषतीं देवीं ऋषिकुल्यां सरस्वतीं नास्वाद्य मन्युदट्टानां तेषामात्माप्यतृप्यत सतीं व्यादाय शृण्वन्तः लघ्वीं गुर्वर्थगह्वरां विगाह्यागाधगम्भीरां न विदुः तच्चिकीर्षितं ते योगमाययारब्ध पारमेष्ट्यमहोदयं प्रोचुः प्राञ्जलयो विप्राः प्रहृष्टाः क्षुभितत्वचः ऋषयऊचुः न वयं भगवन् विद्मः तव देव चिकीर्षितं कृतो मे अनुग्रहश्चेति यदध्यक्षः प्रभाषसे ब्रह्मण्यस्य परं दैवं ब्राह्मणा किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतम् त्वत्तः सनातनो धर्मः रक्ष्यते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यो निर्विकारो भवान्मतः तरन्ति हि अञ्जसा मृत्युं निवृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किं स्वित् अनुगृह्येत यत्परैः यं वै विभूतिरुपयाति अनुवेलमन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणुः धन्यात्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नः लोकं मधुव्रतपतेरिव कामयाना यस्तां विविक्तचरितैः अनुवर्तमानां नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः श्रीवत्सलक्ष्मकिमगा भगभाजनस्त्वं धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिः स्वैः पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च सत्त्वेन नो वरदया तनुवा निरस्तु न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं
गोप्ता वृषः स्वर्गणेन ससूनृतेन तर्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था लोको गृहीष्यत् ऋषभस्य हि तत्प्रमाणम् तत्तेन भीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः क्षेमं जनाय निजशक्तिभिः उद्धृतारेः नहि तावता त्र्यधिपतेः बत विश्वभर्तुः तेजक्षतं तु अवनतस्य सते विनोदः यं वानयोर्दमम् अधीश भवान् विदत्ते वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वा य उचितो ध्रियतां स दण्डः येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण श्रीभगवानुवाच एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः संरम्भसंभृतसमाध्यनुबद्धयोगौ भूयः सकाशमुपयास्यत आशुयो वः शापो मयैव निमितः तदवेत विप्राः ब्रह्मोवाच अथ ते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनं वैकुण्ठं तदधिष्ठानं विकुण्ठञ्च स्वयं प्रभुम् भगवन्तं परिक्रम्य प्रणिपत्यानुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियम् भगवान् अनुगावाह यातं मा भ्रेष्टमस्तुषं ब्रह्मतेजः समर्थोऽपि हन्तुं नेच्छे मतं तु मे एतत्पुरैव निर्दिष्टं रमया क्रुद्धया यदा पुरापवारिताद्वारि विशन्ति मय्युपारते मयि संरम्भयोगेन निस्तीर्य ब्रह्महेलनं प्रत्येष्यतं निकाशं मे कालेनाल्पीयसा पुनः द्वास्थौ आदिश्य भगवान् विमानश्रेणिभूषणं सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् तौ तु गीर्वाणऋषभौ दुस्तरात् हरिलोकतः हतश्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ तदा विकुण्ठधिषणात् तयोर्निपतमानयोः हाहाकारो महानासीत् विमानाग्र्येषु पुत्रकाः तावेव ह्यधुना प्राप्तौ पार्षदप्रवरौ हरेः दितेः जठरनिर्विष्टं काश्यपं तेज उल्बणम् तयोरसुरयोरद्य तेजसा यमयोर्हिवः आक्षिप्तं तेज ये तर्हि भगवान् तद्विधित्सति विश्वस्य यः स्थितिलयोद्भवहेतुराद्यः योगेश्वरैः अपि दुरत्य योगमायः क्षेमं विधास्यति स नो भगवान् स्यधीश तत्रास्मदीय विमर्शेन कियानिहार्थः। ओम श्री हरये नमः। ओम इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षोडशोऽध्यायः। श्री हरये नमः। இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।